வெல்கம் டு மிஸ்டர் ஹுடி தமிழ். கார்கோயில்ஸ் தமிழ் எபிசோட் 5. ஃபஸ்ட்டு 4 எபிசோட் பார்க்காதவங்க ஹை பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். நம்ம 3 கார்கோயில் லிஃப்ட்டை ஓப்பன் பண்ண அந்த ரூம் ஃபுல்லாக இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் கன் எடுத்து அவங்கள சுட பார்க்குறாங்க. ஜஸ்ட் நிமிஷம் அவங்க தப்பிச்சு வந்த வழியாகவே ஏறி அவங்க இருக்கிற ஃப்ளோருக்கு மேல் ஃப்ளோரில் போய் இறங்கிடுறாங்க. அந்த ஃப்ளோருக்குள்ளே போய் அப்படியே தரையை உடச்சிக்கிட்டு கீழ் ஃப்ளோர் போயிடுறாங்க. அங்கே நிறைய சயின்டிஸ்ட்லாம் இருக்குது. அவங்க எல்லாம் அவங்கள பார்த்து பயந்து ஓட அவங்கள பிடிச்சி மிரட்டி மரியாதை டிஸ்க் எங்கே இருக்குன்னு சொல்ல அவங்க அந்த இடத்த காட்டி கொடுத்துட்றாங்க. இவங்களும் அந்த டிஸ்க்கை எடுத்துக்கிட்டு இருக்க அதுக்குள்ளேயும் கார்ட்ஸ் எல்லாம் அந்த இடத்துக்கு வர டக்குன்னு ஒரு பொருளை தூக்கி ஜன்னலை உடச்சி ஜன்னல் வெளியே குதிச்சு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஒரு கமெண்ட் சென்டர் காட்டுறாங்க. அங்கே இருக்க கமெண்டர்கிட்ட ஒரு கார்டு வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம டவரில் ஒரு டிஸ்க்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு. உடனே அவர் செக்யூரிட்டியை ஃபுல்லாக டைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் நம்ம ஹட்சனை காட்டுறாங்க. அவர் பிராங்ஸோடு சேர்ந்துட்டு நம்ம அண்டர் கிரவுண்டில் ஒரு டிஸ்க் எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. அங்கே ஒரு கேமராவை பார்க்குறாரு. அந்த கேமரா மூலமாக அவங்க வரதை தெரிஞ்சுக்கிட்டவங்க செக்யூரிட்டியை ஃபுல்லாக டைட் பண்ணி எல்லா காட்சியும் அனுப்பி துப்பாக்கி முனையில் ஹட்சனை அடித்து உள்ளே கூட்டு வந்துடுறாங்க. அவர் உள்ளே வந்துடுறாரு. எங்கடா பிரான்ஸை காணான்னு பார்த்தா திடீர்னு பிரான்ஸ் அங்கேருந்து வந்து அட்டாக் பண்ண ஹட்சன் எல்லாரையும் போட்டு புரட்டி எடுத்துடுறாரு. அப்படியே அந்த டிஸ்கையும் எடுத்துடுறாரு. அந்த டைமில் கார்ட்ஸ் எல்லாம் ஏதோ கேட் சுவிட்சை ஆன் பண்ண கேட் க்ளோஸ் ஆக பார்க்குது. ஒரு நூலிலே உள்ளே இருந்து தப்பிச்சு வெளியில் வந்துடுறாரு. அப்படின்னு கார்ட்ஸ் அவரை துரத்திக்கிட்டே வர அவர் எங்கிட்ட தப்பிச்சு கடைசியில் டனலில் அப்போ ஒரு ட்ரெயின் வர அந்த ட்ரெயின் மேலே குதிச்சு எஸ்கேப் ஆகிடுறாரு. இப்போ நம்ம நேராக ஏர் ஷிப்பை காட்டுறாங்க. அங்கே இருக்க கமாண்டருக்கு ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி 2 டிஸ்கையுமே எடுத்துட்டாங்கன்னு. அந்த டைமில் டம்முன்னு ஒரு சத்தம். நம்ம லேடி கார்கோயும் கோலியாத்தும் உள்ளே வந்துட்டு இந்த டிஸ்கையும் நாங்கள் எடுக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கார்ட்ஸ் எல்லாம் நம்ம கோலியாத் அடிக்க நம்ம லேடி கார்கோயில் டிஸ்கை எடுத்துகிட்டு அந்த ஷிப்போட மிஷினரிலாம் உடச்சி போட்டுடுறாங்க. நம்ம கோலியாத் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்க அந்த ஷிப்பெல்லாம் டேமேஜ் ஆகி ஒரு இன்ஜின் வெடிச்சிருது. அது கீழே விழுக போட நம்ம லேடி கார்கோயில் பேச நேரம் இல்லவா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து 2 பேரும் வெளியில் குச்சி எஸ்கேப் ஆகிடுறாங்க. நம்ம மாதம் தற்செயலாக அங்கிட்ட வந்தவங்க பார்த்துடுறாங்க 2 பேரும் பறக்கிற மாதிரி. அந்த ஷிப்பு நேராக கடலில் விழுந்துருது. அப்படியே அடுத்து நம்ம கேசலை காட்டுறாங்க. அங்கே ஏற்கனவே அந்த 2 பேட்ச் கார்கோயில்ஸும் வந்திருக்காங்க. லேடி கார்கோயில் வந்தோடனே 3வது டிஸ்கையும் ஜானட்டோஸ்ட்டை கொடுத்துட்றாங்க. நம்ம கோலியாத் நான் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம லேடி கார்கோயில்கிட்ட சொல்ல லேடி கார்கோயில் ரொம்ப காண்டாயிடுறாங்க. ஃப்ரெண்டா நீ யாரை சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம கோலியாத் நம்ம எலிசா மாசாவை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ நாள் ஆகியும் நீ இன்னும் திருந்தலையா, 1000 வருஷங்களை நீ எதுவுமே கற்றுக்கலை அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நம்ம கோலியாத் அப்படிலாம் இல்லை, இப்போ நீ என்ன தான் சொல்ல வர அப்படின்னு கேட்க, நம்மளை எப்படி துரோகம் பண்ணாங்கன்னு தெரியும்ல, மனிதர்கள் யாரையுமே நம்பக்கூடாது. நம்ம கோலியாத் அதுக்கு ஏன் ஜானட்டோஸ் இல்லையா, அவர் நீ நம்புற இல்லை, அது மாதிரி தான் இவங்களும் அப்படின்னு சொல்ல, எல்லாருமே துரோகம் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல நம்ம கோலியாத் 1000 வருஷங்களில் நான் மாறிட்டேன்னு நீ சொன்ன, ஆனால் நான் மாறலை, நீ தான் ரொம்ப மாறிட்டு இன்னும் மறக்கலையா, நம்ம கூட இந்த எத்தனை கார்கோயில்ஸ் அவங்க கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்ல, அவங்கெல்லாம் செத்து 1000 வருஷத்துக்கு மேலாச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம லேடி கார்கோயில் அப்போ சந்ததியை நான் பழி வாங்குவேன், ரத்தத்துக்கு ரத்தத்தால் கண்டிப்பாக நான் வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கோலியாத்தும் நீ ரொம்பவே மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க போயே தீருவேன்னு சொல்லி போயிடுறாரு. அங்கே போனால் மாசா ரொம்பவே க்யூரியஸாக இருக்காங்க. கோலியாத்தை பார்த்து ஏர்ஷிப் வெடிச்சதுக்கும் உங்களுக்கு ஏதோ தொடர்பு இருக்குது, நீங்களும் இன்னொரு கார்கோயில் சேர்ந்து பறந்து போகிறத நான் பார்த்தேன் அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம கோலியாத் ஆமாம் இந்த மாதிரி ஜானட்டோஸ் தான் எங்களை எடுத்துகிட்டு வர சொன்னார், அவர்கிட்டருந்து திருடிட்டு போனதுன்னு சொல்ல, நம்ம மாசா இல்லை நீங்கள் உங்களை உண்மையிலே திருட வச்சுருக்காங்க, அது ஆக்சுவலாக சைபர் பயோடெக்ஸ்ன்ற ஒருத்தவங்களோடது, அதை நீங்கள் திருடிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்ல நம்ம கோலியாத் நம்ப மறுக்கிறாரு. அப்போ ஒரு இமேஜ் எடுத்து காட்டுறாங்க. அது என்னன்னு பார்த்தா லாஸ்ட் எபிசோடில் ஒரு பக் யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல கோலியாத் மேலே, அதை எங்கே இருக்குன்னு நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், அது ஜானட்டோஸ் டெக்னாலஜிலேருந்து தான் உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு உடனே அப்போ கோலியாத் கேட்குறாரு, அப்போ நம்மளை அடிக்க ஆளுன்றது ஜானட்டோஸா? அதுக்கு மாசா ஆமான்னு சொல்ல, அப்போ அங்கே அவங்க இடத்துலேயே நிறைய பேர் சண்டை போட்டாங்களே அது? அப்போ தான் மாசா சொல்கிறாங்க, அவர் உன்னை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான், உங்கள்கிட்ட அவன் நல்லவன் மாதிரி நடித்து அவன் திருடக்கூடாத ஒன்றை உங்களை வச்சு திருட வச்சுட்டான். இதை கேட்ட கோலியாத் அப்படியே உச்சக்கட்ட கோவத்தில் ஜானட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. இங்கே நம்ம ஜானட்டோஸ் சில பொருள்லாம் துணியை வச்சு மூடி வச்சுருக்காங்க. அதை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். கார்கோயில்ஸோட வேலை முடிஞ்சிருச்சு, அவங்க இனிமேல் நமக்கு தேவைப்பட மாட்டாங்க, அவங்களோட பலசாலியை நான் தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். அந்த டைமில் ஜானட்டோஸோட மேனேஜர் இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்குது சூரியன் உதயத்துக்கு, அது முடிஞ்சோடனே இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அங்கே டக்குன்னு நம்ம டிமோனா வந்துடுறாங்க. 3 மணி நேரம்லாம் வேணாம், இப்பயே நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்ல வெளியே நம்ம கார்கோயில்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. கீழே காட்டுறாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு லேசர் ஃபயர் ஆகுது. கீழே காட்டுறாங்க கோலியாத் மாதிரியே அப்படியே HSL 5 ரோபோட் செஞ்சு வச்சுருக்காங்க. இதை பார்த்தவங்களுக்கு என்னன்னே புரியல. அந்த ரோபோட் எல்லாம் டக்குன்னு நம்ம கார்கோயில்ஸை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருது. திடீர்னு எதிர்பார்க்காத டைமில் அடித்ததுனால டக்குன்னு நம்ம பிராட்வே அப்படியே கீழே விழுந்து நாக் அவுட் ஆகிடுறாரு. இதை பார்த்து நம்ம ஜானட்டோஸ், நான் முதலே சொல்லலை, கல்லுக்கு பதிலாக இவங்க ஸ்டீல், அதுவும் இல்லாமல் காலையிலையும் தூங்க மாட்டாங்க, வெறுமன கிளைட் மட்டும் இல்லை இவங்க பறக்க கூட செய்வாங்க, அதுவும் இல்லாமல் ஒரு 100% நம்ம சொல்கிற எல்லாத்தையுமே கேட்பாங்க, உண்மையிலே கார்கோயில்ஸோட இவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். லெக்ஸிங்டனே அடிச்சிடுறாங்க. அடிபட்ட லெக்ஸிங்டனை நம்ம புருக்லின் தாங்கி கூட்டு போகிறாரு.
அப்போ ப்ரூக்லினிங் குறி வச்சு சுட பார்க்க அந்த டைமில் மாஸாக என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம கோலியாத். அப்படியே பிடிச்சி கொண்டு போய் செவத்தில் இடிச்சு ஒரு ரோபோட்டை வாஷ் அவுட் பண்ணிடுறாரு. சத்தத்தை கேட்டு அடுத்து ஹட்சனும் பிராங்ஸும் வெளியில் வர பிராங்ஸ் டக்குன்னு ஒரு கோலியாத் ரோபோட்டோட வாழை பிடிச்சி இழுக்க நம்ம ஹட்சன் மேலேருந்து கத்தி எடுத்து ஒரே சொருகு இன்னொரு ரோபோட்டும் அவுட்டு. இந்த டைமில் நம்ம மாசா இந்த பில்டிங்க்கு விரட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு ரோபோட் தான் உயிரோடு இருக்குன்ற நிலையில் அந்த ரோபோட் எல்லாரையும் தாக்க நேராக வர அந்த டைமில் நம்ம கேஸோட வாலையும் அந்த ரோபோட் மேலே தள்ளி அதையும் வெடிக்க வச்சிடுறாரு கோலியாத். நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சந்தோஷப்படுறதுக்குள்ளே நம்ம லேடி கார்கோயில் டக்குன்னு ஒரு ராக்கெட் லான்ச்சரை எடுத்து அப்படியே சுட்டுறாங்க. அந்த இடம் கொஞ்சம் டேமேஜ் ஆகி கோலியாத் கீழே விழுந்துடுறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. ஏய் என்ன பண்ணுற நீ அப்படின்னு அவரை ஒரு மாதிரி குழப்பத்தில் கேட்க அதுக்கு நம்ம லேடி கார்கோயில் நீ அன்னைக்கு எல்லாரையும் உங்கள் கூட கூட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க நான் அப்பயே சொன்னேன் அன்னைக்கே நீ எல்லாரையும் கூட்டு போயிருந்தேன்னா வைக்கிங்ஸ் வந்து அவங்க எல்லாரும் மக்களை மட்டும் அடித்து கொண்டுட்டு போயிருப்பாங்க. நம்ம அந்த கேஸில் ஆண்டிருக்கலாம். நீ தான் அவங்கள கூட்டு போகாமல் விட்டு எல்லாத்துக்கும் காரணமாயிட்ட. கோலியாத் ஒன்றுமே புரியாமல் இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்க ஆமாம் நான் நம்ம லீடரோட ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருந்தேன். நான் இந்த மாதிரி எல்லா கார்கோயில்ஸ் இந்த இடத்த விட்டு வெளியில் போக வைக்கிறேன். நீங்கள் அதுக்கப்புறம் வைக்கிங்ஸை வர சொல்லி இந்த இடத்த பிடிச்சிருங்கன்னு. ஆனால் அந்த ஆள் எங்களை பாதுகாக்கிறேன்னு சொன்னான். ஆனால் அவனால் பண்ண முடியலை. நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கேன் தெரியுமா? ஏன்னா நான் யாரையுமே நம்பலை. அவனை அன்னைக்கும் நம்பாதனால தான் நான் தனியாக போயிருந்தேன். இப்போ உயிரோடு இருக்கேன். மனிதர்களையுமே நம்மளை ரொம்ப கேவலமாக தான் நடத்தியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்ல அவன் கோலியாத் ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு இப்போ நீ சொல்கிறத பார்த்தா இப்போ நடந்திருக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீ தானா அப்படின்னு சொல்ல நம்ம லேடி கார்கோயில் தயவுசெய்து அப்படி சொல்லாத. நீ எவ்வளோ வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்க. என்னை உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு தெரியும். கடைசியாக நான் கேட்குறேன் எனக்காக என் கூட வந்துரு. நம்மளுக்கு இந்த மனிதர்களே வேணாம் அப்படின்னு சொல்ல கோலியாத் யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. நம்ம லேடி கார்கோயில் அப்போ சரி எனக்கு நீ எதிரினா நீ உயிரோடையே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து ஒரு ஷூட் பண்ணுறாங்க. கோலியாத்துக்கு லைட்டாக அடிபட்டு கீழே விழுந்துடுறாரு. அடுத்து அவர் மூஞ்சிக்கு நேராக கன் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு சாதருக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கோ, எனக்கும் மனிதர்கள் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா டிமோனா அப்படின்னு சொல்லிட்டு சுட போக நம்ம மாசா டக்குன்னு வந்து அவங்கள தட்டி விட்டுறாங்க. தப்பான இடத்துல ஒரு இடத்துல சுட்டதுனால கேஸில் லைட்டாக கொலாப்ஸ் ஆக மாசா டிமோனா 2 பேருமே மேலேருந்து கீழே விழுக பார்க்குறாங்க. நம்ம கோலியாத் டக்குன்னு போய் மாசாவை மட்டும் காப்பாற்றிடுறாரு. டிமோனா அப்படியே கத்திக்கிட்டே அந்த பெரிய டவர்லேருந்து கீழே விழுந்துடுறாங்க. அந்த இடிபாட்டில் ஜான்டோஸ்க்கு அடிபட்டுருது. நம்ம கோலியாத் ஜான்டோஸை பிடிச்சி மனிதர்களாம் கொல்லணுன்னு தானே நம்ம டிமோனா சொன்னால் அதை நான் ஓன்றிருந்தே ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனை கீழே போட பார்க்க அந்த டைமில் நம்ம மாசா டக்குன்னு இப்படி பண்ணிடாத, பண்ணேன்னா உனக்கும் அவளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும்னு சொல்ல நம்ம ஹட்சனோ ஆமாம் அவள் சொல்கிறது சரிதான் அவனை விட்டுரு அப்படின்னு சொல்ல நம்ம கோலியாத் அவனை சைடில் தூக்கி போட்டுட்டு அப்படியே டென்ஷன் ஆகி கத்துறாரு. அடுத்த சீனில் நம்ம ஜான்டோஸை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. அப்புறம் என் காலையில் ஆகப்போகுது எல்லாம் அவங்க இடத்துல நிற்கிறாங்க. அப்போ கோலியாத் மாசாவை பார்த்து சொல்கிறாரு அட்லீஸ்ட் இப்போ இருக்க உலகத்தில் எனக்கு ஒரு உண்மையான மனிதர்களில் ஒரே ஒரு ஃப்ரெண்டு கிடச்சது நீ தான் அப்படின்னு சொல்ல நம்ம மாசாவை உனக்கு இன்னும் நிறைய பேர் கிடப்பாங்க, அப்படியே கிடைக்கலனாலும் நான் எப்பயும் ஃப்ரெண்டாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்ல கோலியாத் அப்படியே சிலையாக மாறுறாரு. அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை செக் அவுட் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பீஸ் அவுட்.